மோடிட்ட போய் கேட்க சொல்லுங்க. மோடிட்ட போய் கேட்க சொல்லுங்க. அதிமுக போய் கேட்க சொல்லுங்க. அதிமுகவை பற்றி ஒரு வரி கூட பேசல. நடிகர் விஜய் அவர்கள் அதிமுகவை பற்றி ஒரு வரி கூட பேசல. மோடி அவர்களை பற்றி சும்மா பாசாங்க பேசிட்டு போய்கிட்டு இருக்காரு. அவர் முழுக்க முழுக்க திராவிட முன்னேற்ற கழகத்தை இந்த அரசை பற்றி மட்டும்தான், அதுவும் முதலமைச்சர் குறித்து தான் பேசிக் கொண்டிருக்கிறார். 505 வாக்குறுதிகள் திராவிட முன்னேற்ற கழகம் கொடுத்திருக்கிறது. பல வாக்குறுதிகள் அல்ல. இன்றைக்கு கிட்டத்தட்ட 70-80% வாக்குறுதிகளை நிறைவேற்றி இருக்கிறோம். எந்தெந்த வாக்குறுதிகளை நிறைவேற்றி இருக்கிறோம் என்று முதலமைச்சர் பல கூட்டங்களில் பேசியிருக்கிறார். துணை முதலமைச்சர் பேசியிருக்கிறார். எங்களுடைய இயக்கத்தினுடைய 2ஆம் கட்ட தலைவர்கள், மாண்புமிகு மூத்த அமைச்சர் பெருமக்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த அரசு அமைந்து இன்றைக்கு 4.5 ஆண்டுகள் ஆகிறது. நிச்சயமாக திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தளவில் பேரறிஞர் பெருந்தகை அண்ணாவாக இருந்தாலும், முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞராக இருந்தாலும், இன்றைக்கு 3ஆம் தலைமுறை தலைவராக இருக்கக்கூடிய எங்கள் தலைவர் அண்ணன் தளபதியாராக இருந்தாலும், இன்றைக்கு சொல்லுகிறோம், கொடுத்த வாக்குறுதியை நாங்கள் நிறைவேற்றுவோம். இன்றைக்கு நாங்கள் பத்திரிகையாளர் சந்திப்பின் மூலமாக நடிகர் விஜய் அவர்களுக்கு நான் சொல்லிக்கொள்ள விரும்புவது, இந்த நாட்டினுடைய பொருளாதார சூழ்நிலை எப்படி இருந்தது என்று விஜய்க்கு தெரியுமா? 10 ஆண்டுகள் கஜானாவை காலி செய்து வைத்துவிட்டு, இன்றைக்கு பத்திரிகை பார்த்துருப்பீங்க, தினமலரில் படிச்சிருப்பீங்க நீங்க, 83,000 கோடி மின் வாரியத்தினுடைய கடனை அரசு செலுத்துவதற்கு இன்றைக்கு அந்த தீர்ப்பாயத்தில் போய் எப்படி கட்ட போறீங்க, ஏன் கட்டுறீங்கன்னு கேட்டதுக்கு பதில் சொல்ற நிலைமையில தான் மின்சார வாரிய ஒழுங்குமுறை ஆணையம் இருக்கு. காரணம் என்னன்னா 1.5 லட்சம் கோடி கடன். மின்சார வாரியத்தினுடைய கடன் மட்டும் 1.5 லட்சம் கோடி. அதுல 83,000 கோடி கடனை கட்டுறதுக்கு முறையீட்டு தீர்ப்பாயத்தில் போய் இன்றைக்கு இந்த அரசு விளக்கம் கொடுக்குற நிலைமையில இன்னைக்கு நம்ம நிக்கிறோம். யார் காரணம்? 2011 2021 வரை தமிழ்நாட்டில் ஆட்சியில் இருந்த அதிமுக, ஜெயலலிதா அவர்கள், எடப்பாடி பழனிசாமி கஜானாவை மொத்தமாக சுரண்டி காலி செய்து வைத்துவிட்டு நம்முடைய தலைக்கு மேல் கடனை வாங்கி வைத்துவிட்டு போய்விட்டார்கள். அந்த நிலையில் தான் 7/5/2021 அன்று இந்த நாட்டினுடைய முதலமைச்சராக முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் எனும் நான் என்கிற குரலோடு தலைவர் அவர்கள் முதலமைச்சர் பொறுப்பை ஏற்று, நான் சொன்னேன் இப்ப பேசுகிற பொழுது, 14 ஆண்டுகளுக்கு பிறகு இரட்டை இலக்கை பொருளாதார வளர்ச்சியை நாம் தொட்டிருக்கிறோம். வாக்குறுதிகளை நிறைவேற்றுவோம்.